அண்மைச் செய்தி. சென்னை அடையாறில் இறந்து கிடந்த காகங்கள் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது சோதனையில் உறுதியாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். பறவை காய்ச்சலால் காகங்கள் உயிரிழந்திருப்பது தெரியவந்திருக்கிற நிலையில் இதனை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் அடையாறு உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் காகங்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த காகங்கள் தீவிர தன்மை கொண்ட பறவை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவலினை இந்த கால்நடை பராமரிப்புத்துறை இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் மர்மமான முறையில காகங்கள் இறந்து கிடந்திருந்தன. அந்த அடிப்படையில கடந்த ஜனவரி மாதம் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வு போபால் மாநிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. போபால் ஆய்வகத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தீவிர தன்மை கொண்ட பறவை காய்ச்சலால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காகங்கள் உயிரிழந்ததற்கான காரணம் எனவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் H5N1 என்று சொல்லக்கூடிய அதிதீவிர தன்மை கொண்ட பறவை காய்ச்சலால் தான் இந்த காகங்கள் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கால்நடை பராமரிப்பு துறைக்கு இந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பறவைகள் இறந்த பகுதிகளில் முழுமையாக கிருமி நாசினிகள் தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறந்த பறவைகள் கையால் தொட வேண்டாம் எனவும் கால்நடைத்துறைக்கு மத்திய கால்நடைத்துறை எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. அதே போல இறந்து கிடந்த காகங்கள் 8 முதல் 10 அடி வரை ஆழத்தில் புதைத்து அல்லது எரிக்க வேண்டும் எனவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பை தவிர மனிதர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இது ஏற்படாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.